படைத்தலைவன் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் முதல் நாளில் வசூல் கலக்கும் சின்ன விஜயகாந்த். ஆனால் அந்த விஷயம்தான் செம. போலீஸ் பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட படைத்தலைவன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் முதல் நாள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் ஏற்கனவே 2 படங்கள் நடித்திருக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு படைத்தலைவன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் பல கஷ்டங்களையும் பட்டிருக்கிறார். பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் நேற்று திரையரங்கில் வெளியானது. இந்த திரைப்படம் வெளியாகும் சமயத்தில் ஹாலிவுட் பல பிரபலங்கள் குழுவினர் வாழ்த்து தெரிவித்தனர். அதோடு ப்ரீ ஷோ பார்த்துவிட்டு அதிகமான பாசிட்டிவ் கமெண்டும் வந்துள்ளது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடிகர் விஜய் நடிப்பில் உருவான ஹோட் திரைப்படத்தில் ஏஐ வடிவத்தில் விஜயகாந்தை கொண்டு வந்தன. ஆனால் அது சரியாக இல்லை என்பது பலருடன் கருத்தாக இருந்தது. ஆனால் விஜயகாந்த் அந்த படத்தில் சில காட்சிகள் இருந்தாரோ தவிர அவருடைய ரசிகர்கள் அதையும் கொண்டாடி வந்தனர். ஆனால் படைத்தலைவன் படத்தில் விஜயகாந்த் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் படைத்தலைவனுக்கு இளையராஜா இசை கொடுத்திருக்கிறார். இளையராஜாவின் இசை, பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே அருமையாக அமைந்துள்ளது. இதனால் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. அதே போல சில ஃபைட் சீன்களும் இருக்கின்றன. அதில் விஜயகாந்தின் ஆக்ரோஷமான ஃபைட்டை சண்முக பாண்டியன் அப்படியே கண்முன் நிறுத்தியிருக்கிறார் என்று பலரும் பாராட்டி வருகின்றனர். சினிமாவில் அர்ஜுனுக்கு பிறகு ஃபைட்டில் ஆக்ஷன் கிங்காக சண்முக பாண்டியன் வருவார் என்று எல்லோரும் பாராட்டி கூறி வருகின்றனர். அதிலும் ஒரு சண்டை காட்சிக்கு பொட்டு வச்ச தங்கக்குடம் என்ற பாடல் வருவது படத்திற்கு மேலும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. சண்முக பாண்டியனின் கண் அசைவுகளும் மற்றும் நடிப்பும் பல இடங்களில் விஜயகாந்தை நினைவுபடுத்துகின்றது. அதை பார்த்து பலரும் புலிக்கு பிறந்தது எப்படி பூனையாகுமா என்று பாராட்டி வருகிறார்கள். நேற்றிலிருந்து இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு பலரும் பாசிட்டிவ் விமர்சனம் கூறிவிட்டனர். இதனால் படத்திற்கு டிக்கெட் விற்பனை சூடு பிடிக்கின்றது. முதல் நாள் இந்த திரைப்படத்தின் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ளது. அதில் இந்த படத்தில் முதல் நாள் மட்டுமே 50 லட்சத்திற்கு மேலாக வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகின்றன. அதோடும் இன்றும் நாளையும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. படத்தின் ஆபாச காட்சிகள் இல்லை என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த படத்தை பார்க்கலாம் என்று பல எமோஷனல் காட்சிகள் இருப்பதாலும் பெண்களும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் என்று கூறப்படுகின்றன. பலி கொடுப்பது, விலங்குகளை சித்திரவதை செய்வது தவறு, பல சமூக பிரச்சனை என பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஓகே நண்பர்களே, சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் படம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த படம் மற்ற படங்களை ஓரம் தள்ளிட்டு இந்த படம் முதல் லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நாள் விடுமுறையில் பல கோடி ரூபா சம்பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.